ஹலோ மை டியர் buddies, நான் உங்க அஸ்வின். யூகேல டாக்டரா வேலை பார்க்கணுமா, ஆனா அதுக்கு கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டியில எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? வாங்க இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பிளாப்னா டிகிரியோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டோ கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு லைசன்சிங் எக்ஸாம். இந்த லைசன்சிங் எக்ஸாம் தான் உங்களை வந்துட்டு யூகேல டாக்டரா பர்சியூ பண்றதுக்கு ஃபர்தரா ஹெல்ப் பண்ண போகுது. சோ இதுல செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பிளஸ் செட் ஆஃப் கைடன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிளாப் எக்ஸாமோட பிரீஃப் அப்ரிவேஷன் என்னன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் அசஸ்மெண்ட் போர்டு. இந்த எக்ஸாம் மூலமா நீங்க ஈஸியா ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களால யூகேல லைசன்ஸ் வாங்க முடியும். சோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் போர்டுல மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு பிளாப் 1, அது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும். தென் அதுக்கப்புறம் இருக்க போறது பிளாப் 2. அது நீங்க ஸ்ட்ரைட்டா யூகேல போய் அங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமா உங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க கிளினிக்கல் எப்படி பேஷண்ட் அட்டெண்ட் பண்றீங்க, அந்த மாதிரி உங்களோட பிராக்டிகல் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ற விதமா இருக்கும் தான் இந்த பிளாப் 2 ஸ்டெப். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா, எம்பிபிஎஸ் நம்ம கிராஜுவேட் ஆயிட்டோம். ஆன உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, வேர்ல்ட் டிக்ஷனரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ல நம்மளோட காலேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு. அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்க வேண்டியது ஜிஎம்சி அக்கௌண்ட்ல நம்ம காலேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு. இந்த 2 பெரிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டாலே நமக்கு லேப்ல ஒரு பெரிய ஸ்டெப்பை கிராஸ் பண்ண மாதிரியே தான். இது முடிச்சுட்டு நீங்க அடுத்தது பண்ண வேண்டியது என்னன்னா, எபிக் வெரிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டாக்டருக்கு எபிக் அக்கௌண்ட் அது ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி, அது ஒரு ரெஸ்யூம் மாதிரி. அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே இன்ஹோல்ட் ஆயிரும். எக்ஸாம்ஸ் நீங்க பிளாப் 1 அது ஒரு ரிட்டன் ஃபார்ம் எக்ஸாம். அதை நம்ம எங்க இருந்து வேணாலும் எழுதலாம். அது ஆங்கோல்ஃப் மெத்தட்ல தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆங்கோல்ஃப் மெத்தட்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, நம்ம நீட்ல எப்படி ஒரு சர்டனான ஃபிக்ஸ்டு பாஸ் மார்க் இல்லையோ அதே மாதிரி தான் பிளாப்லயும் ஃபிக்ஸ்டு மார்க் கிடையாது. அந்த வருஷத்துக்கு என்ன இதோ, அதாவது எது ஹையஸ்ட் மார்க்கோ அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் வரும். சோ இந்த மெத்தட் தான் அவங்க ஆங்கோல்ஃப் மெத்தட்னு சொல்லுவாங்க. பிளாப் 1 எழுதணும்னாலும் நீங்க ஐலட்ஸ் பிளஸ் ஓஇடி இந்த எக்ஸாம்ஸ் 2த்தையுமே கவர் பண்ணிருக்கணும். இல்ல ஏதாவது ஒண்ணு கவர் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஐலட்ஸ்ல உங்களுக்கு தேவையானது என்னன்னா பேண்ட்ஸ் தான். அந்த 4 மாடியூல்லையும் நீங்க மினிமம் 7.0 இருக்கணும், இல்ல மேக்ஸிமம் நீங்க 7.5. இது 2த்துக்கு மேக்ஸிமம் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மாடியூல்ல இது 6.5 ஏதாவது கொஞ்சம் கம்மியானாலும் அப்புறம் கஷ்டம் தான். பின்ன ஓஇடில உங்க கிரேட் மேபி பி இருந்தா பெஸ்ட், ஆனா ஏவா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சோ ஐலட்ஸ்க்கும் ஓஇடிக்கும் தேவையான கிரைட்டீரியாஸ் இது நம்ம முடிச்ச உடனே நம்ம பிளாப் 2க்காக நம்ம யூகே போவோம். அங்க பிளாப் 2 எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். அது நம்ம பிளாப் 2 பத்தி அப்புறமேல் பேசலாம். இப்ப பிளாப் 1 நம்ம முடிச்சிட்டோம். பிளாப் 1 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். அது ஒண்ணுமே இல்ல, இன்டர்ன்ஷிப்ஸ் தான் நம்ம அப்படி சொல்றோம். அந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டீங்கன்னா பிளாப் 2க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பாத்வேஸ், அதாவது இது போக எக்ஸ்ட்ரா பாத்வேஸ் என்னன்னா, ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் மொத்தம் 3 டைப் இருக்குது. அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பாத்வேம்பாங்க. அது என்னன்னா, நார்மலா நம்ம ஊர்ல வேற எங்கேயாவது ஒரு பக்கத்துல இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டு நம்ம அங்க போகும்போது அந்த இன்டர்ன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் தருவாங்க. அது ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அவங்க. பிளஸ் இப்போ நம்ம அது முடிச்சாச்சு, அங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், இன்டர்ன்ஷிப் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்த கட்டமா நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுதான் ஜிஎம்சியோட அடுத்த செகண்ட் பாத்வே மாதிரி. அங்க என்னன்னா, நம்ம ஒரு டாக்டரா சர்டிஃபை ஆயிட்டோம், அங்க கம்ப்ளீட்டா நம்ம ஒர்க் பண்ணலாம் வித்தவுட் சூப்பர்விஷன். நம்ம எங்க வேணா ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். பாத்வே என்னன்னா ஸ்பெஷாலிட்டி பாத்வே. அது நம்ம எடுக்கிற ஸ்பெஷாலிட்டியை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்க இப்ப அயர்லாண்ட்ல தான் உங்க டிகிரி முடிக்கிறீங்க, பேச்சுலர்ஸ் முடிக்கிறீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே நீங்க பிளாப் எக்ஸாம் எல்லாம் பண்ணாமலே ஈஸியா உள்ள என்ட்ருக்கான நிறைய வழி இருக்கு, நிறைய பாத்வேஸ் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அயர்லாண்டும் இவங்களும் பார்டர் ஷேர் பண்ற ஒரு ரீசன்னாலேயே அவங்க இவங்க மெடிக்கல் போர்டு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அயர்லாந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். பிளஸ் இவ்வளவு எல்லாம் தான் பிளாப் எக்ஸாமுக்கான கிரைட்டீரியா. இதுல நீங்க இம்பார்ட்டன்டா இன்னும் ஒண்ணு என்ன சேர்க்கணும்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். ஏன்னா நீங்க இந்தியால மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா இந்தியால ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் போதும். சப்போஸ் நீங்க இந்தியால இல்லாம கடைசி 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ வெளியே ஊருக்கு எங்க இருந்தாலும் போயிட்டு வந்தாலோ அந்த ஊரோட போலீஸ் வெரிஃபிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிறது தான். ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க 2 விஷயத்தை அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க. ஒன்னு என்னன்னா, நீங்க எத்தனை வருஷத்துல முடிச்சு அப்ளை பண்ண போறீங்க, நீங்க எப்ப அப்ளை பண்ண போறீங்க. இப்போ நான் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சு நான் அப்ளை பண்றேன்னா அதுக்கு நியர்லி 150 பவுண்ட்ஸ் செலவாகும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸ், பின்ன டிக்கெட் ரேட்ஸ், அங்க நீங்க லிவிங் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு சிங்கிளா நீங்க போய் பண்றீங்கன்னா ஆவரேஜா 1500 பிளஸ் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு செலவாகும். இதுவே நீங்க டீமா போறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். சோ இது எல்லாமே நம்ம ஒரு பிளான்ட் மெத்தட்ல பண்ணா நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பின்ன அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரிசோர்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக், பின்ன நீங்க யூஸ் பண்ற நார்மல் மெட்டீரியல் இஸ்
ஜஸ்ட் ஏன்னா இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கிறதுக்கு அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது போக நீங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ரிசோர்சஸ் மட்டும் நீங்க வந்துட்டு கவனிக்க கூடாது. நீங்க யூஸ் பண்ற அந்த மாக் டெஸ்ட்டுக்கு நீங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். GMCA அவங்க வந்துட்டு இந்த பிளாப் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த GMC ப்ளூ பிரிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்ட்டு. இது போக நீங்க வந்துட்டு ஒரு ரெஃபரலுக்கு இல்ல ஒரு ஷார்ட் ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஆக்ஸ்போர்ட் புக் ஆஃப் ஹேண்ட் புக் இருக்கும். ஆக்ஸ்போர்ட் ஹேண்ட் புக் அது வந்து அவங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் தனியா தியரி பாட்டுக்கும் தனியா வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த புக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிளாப் எக்ஸாம் கொஞ்சம் அட்டன் பண்றதுக்கு கிராக் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது போக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கீகமெடிக்ஸ் ப்ரொவைட் பண்றது இருக்கு, பின்ன Medu4 இருக்காங்க, பின்ன பிளாபபிள் இவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்தாலும் அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியும் பின்ன ஈஸியாவும் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். சோ இது இந்த செட் ஆஃப் ரிசோர்சஸ் எக்ஸாம் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிருங்க.